இந்த குழாயை கம்ப்ளீட் அங்கேருந்து பூரா குழாயுமே மாற்றி எங்களுக்கு தண்ணி வசதி அமைச்சுட்டாங்க. கண்டிப்பா தாமிரபரணி தண்ணி எங்க ஊருக்கு கொண்டுவாங்க. ரோடுல குழாயெல்லாம் உடஞ்சி தண்ணி சரியா வரமாட்டாங்க. 4 நாளைக்கு ஒருக்க தான் தண்ணி வசதி வருது. மருத்துவ ஆரம்ப சுகாதார நிலையம் அமைச்சு கொடுங்க. எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போட்டு கொடுங்க. வசதி ரோட்டு வசதி இல்லாமல் அடுத்த வீட்டு வழியா போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வீடு பின்புறம் இருக்குதுல கொடுக்கணும். கண்டிப்பா தண்ணி இந்த ரோடுக்கு இங்க சரி பண்ணி கொடுங்க. நாங்க தமிழக வச்சுக்காக எல்லாரும் கண்டிப்பா எங்க குறைகளை நிறைவேற்றிக்கணும். எங்களுக்கு இதான் ரோடு பாதை வீடு எங்களுக்கு பின்னாடி இருக்கு. வீடு எந்த பக்கம் இருக்கு? வீடு பின்னாடி இருக்கு. இந்த லைன்ல இருக்கிற மொத்த வீட்டுக்குமே வாசல் வந்து அந்த பக்கம் இருக்கு. ஆனா அந்த பக்கம் வாசலை ரெடி பண்ணி கொடுக்கல அப்படிங்கறதுனால இந்த பக்கம் இருக்கிறவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லைன் ஃபுல்லாவே சாக்கடை தான் ஓடுது. இந்த ரோடையும் இந்த இடத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரியான பாதை இது வரைக்குமே போட்டு கொடுக்கல. அதனால பொதுமக்கள் ரொம்ப சிரமத்துல இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோடுக்கும் வீட்டுக்கும் கனெக்ஷனே இல்லை. தனியா எல்லாரும் அவங்களோட சொந்த செலவுல படி போட்டிருக்காங்க. ஃபுல்லாவே கஷ்டம்தான். இது வந்து குழந்தைகளை வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சங்கடமாகவும் சிரமமாகவும் இருக்கும். ஊர்ல என்னென்ன குறைகள் இருக்கு, கவர்மெண்ட் வந்து என்ன சரி பண்ணி தரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தான் எங்களுக்கு செஞ்சுட்டாங்க. அவ்வளோதான். பசு போக்கு தான் நடக்கும். பசு விட்டாச்சுன்னா கட்டணத்துக்கு நடக்கும். பசு போக்கு வேணும். பஸ் வேணும். இங்கேருந்து பஸ் போக்குவரத்து இல்லையா? எவ்வளோ நேரத்துக்கு? அது எப்பமாவது இந்த ரிப்பரா போகுது, பிறகு வராமல் இருக்கு, கொஞ்சம் லேட்டாகி வராங்க. மற்றபடி இங்கே தெருவிளக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கா? இந்த சைடு ரைட்டெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க. தாமிரபரணி தண்ணி பேசுவாங்க. தாமிரபரணி தண்ணி தண்ணி கிடையாது. ஆமாம், கிணறு தண்ணி, இந்த வீட்டு தண்ணி, வல்லமடை தண்ணி, இது ரெண்டும் தான். அப்படிங்களா? தாமிரபரணி தண்ணி எந்த ஊர் வரைக்கும் வருது? வர அதுல இருந்து இங்க ஒரு 3 கிலோமீட்டர் வருமா? அப்பாட்டே நான் கேட்டேன், அப்படிதான் சொன்னாங்க. அதுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் தான். லைன் எடுத்து விட்டாங்கன்னா இங்கேயும் தாமிரபரணி தண்ணி வரும். சரி சரி. 1 கிலோமீட்டர் கூட இல்லாம இந்த கற்புடிக்கு நர்மங்கம் திரும்ப நம்ம தவணை விளக்கு அது வரை போய் போகுது. கற்புடிக்கெல்லாம் போகுது. தவணை செங்கோட்டை ஒன்றியத்துல புளியேற தெற்குமேடு வரை தண்ணி இருக்கு. தாமிரபரணி தண்ணி தவணை ஊருக்கு மட்டும்தான் இல்லை, பாக்கி எல்லா ஊருக்கும் இருக்கு. நல்ல தண்ணி இங்க வரல. அப்போ லைன்ல வர்றது ஃபுல்லாமே உப்பு தண்ணி மட்டும் தான் இங்க வருது. அது கூட சரியா வரும். அது கூட சரியா வராது. இப்ப அது கூட வீடு தண்ணிலாம் 4 நாள் 5 நாள் கழிச்சு தான் வருது இப்போ. அப்படிங்களா? ஆமா. ஏன்னா அந்த குளத்தை தண்ணி கிடந்தா தானே. சரி சரி. வெயில் நேரம் இல்லையா, 2 குளம் ஏதோ தூர் வரணும் அப்படின்னு சொன்னாங்களே. குளத்து வேலைக்கு சரியா கிடைக்கும். எங்க குளத்து வேலை கிடைக்கும் இல்லையா? இதுக்கு குளத்து வேலை கிடையாது. இப்ப 100 நாளா 125 நாளா ஆக்கியிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. எங்களுக்கு ஒரு குளத்து வேலைக்கு ரெடி பண்ணுங்க. முன்னாடி குளத்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்களா? நம்ம பஞ்சாயத்துக்கு மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. இது பேரூராட்சியா இருக்குல்ல. ஓ, பேரூராட்சிங்கிறதால இங்க கிடையவே கிடையாது. குளம் இருக்கு. அந்த 50 குளத்தை நம்ம இது பண்ணோம்னா போதும் எல்லாருக்கும். ஆளுங்கட்சியில பொய்யான வாக்கெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டாங்க. இது கேரளாவுக்கு வேலை பேரூராட்சி நகராட்சிக்கெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலையை திட்டம் கொடுக்கும்னு சொன்னாங்க. ஆட்சி முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு வேலையும் வரல. யாரா இருந்தாலும் கேட்டு சொல்லுதாங்க. செவச்ச பிறகு அவங்க வேலையை பார்த்து எங்களுக்கு நீங்க நாங்க கேட்டு வந்திருக்கோம். அதே அண்ணாவுக்கு கேட்டு வந்திருக்கோம். டிவிக்கு விசில் சின்னத்துக்கு போடுங்க. அவங்க காரியத்தை பார்த்துட்டு யாரா இருந்தாலும் அதுதான். இது வரைக்கும் நாங்க தான் வரவே இல்லையே. நாங்க வந்தாதான் என்ன செய்வோம்னு உங்களுக்கு தெரியும். அதான் நீங்களும் நாங்களும் செய்வோம், நீங்களும் அந்த மாதிரி செய்யணும். செஞ்சாதான் நம்ம கண்டிப்பா. ஆமா. அப்ப நமக்கு இவ்வளவு செஞ்சிருக்காங்க, நம்ம அவருக்கு செய்யணும். நாங்களும் ஒரு ஆட்சிக்கு வந்தா அதெல்லாம் செய்ய முடியும். நீங்க தான் வர வச்சிருங்க. அது மாதிரி நாங்க என்ன சொன்னோமோ செஞ்சிருவோம். தாமிரபரணி தண்ணி தவணைக்கு வருது. குளத்து வேலைக்கு உங்களுக்கு குளத்து வேலைக்கு எங்களுக்கு வேணும். நாங்க எப்போதும் இந்த பீடி சுத்திட்டே இருக்க முடியாது. வீடு சுத்துல இதுக்கு முன்ன இப்ப துட்டு சுத்த முடியாது. வீடு சுத்துல கூட தராங்க. ஆனா எங்களுக்கு முடிய மாட்டேங்குது. வரீங்களா? வாங்க. இந்த தோல்லாம் வலிக்கு, குளத்து வேலைக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நாங்க கிடையாது. இந்த பஞ்சாயத்துக்கு கொடுக்கல. இந்த புதூர் பஞ்சாயத்துக்கு பேரூராட்சிக்கு மொத்தத்திலே கொடுக்கல. தமிழ்நாடு ஃபுல்லா கிராம பஞ்சாயத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. பேரூராட்சிக்கு நகராட்சிக்கு எல்லாம் கொடுக்கல. அது மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வேற உங்க ஊருக்கு என்ன வேணும்னு நீங்க ஏதாவது ரிக்வயர்மெண்ட் இருக்கும்ல? நம்ம ஊருக்கு எங்க ஊருக்கு தண்ணியா முக்காசி பிரச்சனை. தாமிரபரணி தண்ணி கேக்கு. குளத்து வேலை கண்டிப்பா தேவை. குளத்து வேலை
வீடு சுத்துறதோ எந்த வேலையும் இல்லை. பசு ஒரு கூட ட்ரிப் ஒரு பசையும் விடணும். ஆமா, நாங்க 6 மணிக்கு ரீச் ஆகும் நினைச்சா ஒரு டக்குன்னு வந்துட்டாங்க. இல்ல அவ சொன்னாலும் வேலைக்கு போறீங்களா அத சொல்லுங்க. கேரளாவுக்கு மக்கள் போறாங்க, அதையும் சேர்த்து சொல்லுங்க. நீங்க எங்களுக்கு இந்த அரசு கொடுக்கல, எங்களுக்கு கவர்மெண்ட் அந்த கேரளா அரசு கொடுக்குன்னு சொல்லுங்க. சரியா? அத சொல்லுங்க. நீங்க அதெல்லாமே கேளுங்க. அப்பதான் ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு எல்லா வசதியும் கொடுப்பாங்க. தெளிவா சொல்லிடு. சரி, அப்ப கேட்க வேலைக்கு போறாங்க போகுது. பொதுவா நம்ம ஊர்ல கிடைச்சா அங்க போக வேண்டாம்ல, அவங்க கொடுக்காங்க. இருந்து எல்லாரும் கேரளாக்கு வேலைக்கு போறாங்க. தமிழ்நாட்டுல என்ன வளம் இல்லன்னு நம்ம கேரளாக்கு வேலைக்கு போறோம். அரசு தான் இன்னைக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அதை பாத்துக்காங்க. இங்க இருந்து லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும் முக்காவாசி பேர் இப்ப எல்லாரும் ஜீப்ல வந்து இறங்குவாங்க. எங்க அம்மாவும் 4:30 எல்லாம் அங்க இருந்து கேரளாக்கு ஆச்சி தான் ஒரு பக்கம் போல. ஆச்சி கேரளாக்கு போயிட்டு சுடுகாடு இல்லன்னு ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்களே. அங்க நிறைய இருக்கு. அங்க இருந்து 5 கிலோமீட்டர் வெளியே வரணும். மெயின் அங்க நமக்கு மணி யாருக்குன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. சாக்கடை பிரச்சனை. சாக்கடை எங்க இப்ப அலைய மாட்டாங்க. ரொம்ப மோசமா இருக்கு. அள்ளவே மாட்டாங்க, அள்ளைய மாட்டாங்க. நாளைக்கு பிள்ளையார் 6:30 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. இந்த குறைகளை பூரா பேசுவாங்க. நியூஸ்காரங்க பத்திரிகை எல்லாம் வருவாங்க போவாங்க. மேல அடுத்து விஜய்க்கு ஓட்டு கட்டு வந்துருக்கு. விஜய்க்கு தான் புதுசா வாராப்புல. அதனால நீங்க ஓட்டு போட்டு குறைகளை நாங்க செஞ்சு தரோம்னு கேட்காங்க. எல்லாத்துக்கும் 1000 அதுக்கு பேருக்கு 1000 வரவே இல்லை. நாங்க தமிழக பைசா எனக்கு 1000 வரவே கிடையாது. மக்கள் குறை கேட்கலான்னு டவுனையில என்னென்ன வேணும் தாமிரபரணி அந்த எல்லாருமே முதல்ல அதான் சொல்றாங்க. முதல்ல எனக்கு வரல. 2500 ரூபாய் ஜெயிச்சாருன்னா உங்களுக்கு கண்டிப்பா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. முதல்ல எனக்கு 1000 வரல. என்ன சொல்றீங்க உடனே ரெடி பண்ணிடுவாங்க. விஜய் வந்தாருன்னா 2500. ஆட்சி ஏதோ சொல்ல வந்திருக்காங்க. 1000 ரூபாய் பேச்சு பேசாதீங்க. எனக்கு வரல உனக்கு வரலன்னு பேசாதீங்க. ஆட்சிக்கு வந்தாலும் நீங்க எல்லாமே எங்கிட்ட வந்து கேட்கலாம். இது வரல அது வரலன்னு ஓப்பனா எங்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா நாங்க எல்லாமே ரெடி பண்ணுவோம். பேசாதீங்க. நாங்க எங்க போய் நாங்க கேட்கோம். சரி, உங்களுக்கு இப்ப என்ன தேவைன்னு கேட்கணும். சொல்லுங்க முத. எங்களுக்குள்ள தேவை தாமிரபரணி தண்ணி அப்படிங்கறத எல்லாருமே சொல்லிட்டாங்க. அது போக உங்களுக்கு வேற ஏதாவது இந்த ஊர்ல செஞ்சு தர வேண்டியது இருக்கா அப்படின்னு கேக்குறோம். உங்களுக்குன்னு என்ன குறைகள் இருக்கு அப்படின்னு. நாங்க கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில உள்ள 78 ஊருக்கும் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துலயும் மக்களை பார்த்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறோம். ஒரு ஊர்லயும் ஒரு தேவைகள் டிஃபரெண்டா இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்க தாமிரபரணி தண்ணி கேட்டாங்க, குளத்து வேலை வேணும்னு கேட்டாங்க, சாக்கடை சரி பண்ணி கொடுக்கணும்னாங்க. கூட இருக்கும் எல்லார் வீட்லயுமே டாய்லெட் பொது கழிப்பிடம் இல்ல மேக்க இருக்கு வீட்டுக்காரலயே இருக்கு. அந்த பொது கழிப்பிடம்ன்றது யூஸ்ல தான் இருக்கா? கிளீனா இருக்கா? தூத்துக்குடியில உள்ள அது கிளீன் பண்றதுக்கு மெயின்டெய்ன் வயசாலிய அட்டகாசம் அங்க வந்து கிளீன் பண்ணி போடுறாங்க. ஆனா கிளீனா இல்ல. நாங்க பெரும்பாலும் அங்க போக மாட்டோம். அதெல்லாம் தெரியல. வயசாளி போய் படிக்க பசங்களுக்கு லைப்ரரி வசதி அந்த மாதிரி வசதினாலும் சொல்லுங்க. இந்த டவுன்ல உள்ள லைப்ரரியில இருக்கு. ரொம்ப நன்றி. நல்ல தண்ணி தான் முக்கியமா வரணும். வேற கண்டிப்பா வாங்க, இங்க வாங்க. கண்டிப்பா தாமிரபரணி தண்ணியும் குளத்துல முக்காசி போயிரும். இங்க கஷ்டம் கொஞ்சம் நீங்க தான் தாமிரபரணி தண்ணி குளத்து மீட்டிங் இருக்கு பேசுவாங்க. இருக்கு. இங்க டவுன்ல இல்ல. குளத்து வேலைங்க கருக்குடியிலயும் அங்கதானே போடுவ. நம்ம பஞ்சாயத்துக்கு கொண்டு வரோம். சரி வரோம். சரி வரோம். ஊரில் இந்த குடிதண்ணி பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. இந்த சிண்டாக்ஸ் டேங்க் ஆனது ரிப்பேர் ஆகி 3 வருஷம் ஆகுது. பழுதாகி குடிக்கிற தண்ணி கிடையாது. அந்த லைனில் ஒரு 50 வீடு இருக்கும். இந்த ஒரு டேங்க் மட்டும் தான் இருந்து 3 வருஷம் ஆகுது ரிப்பேர் ஆகி. இன்னும் பார்க்கவே இல்லை. குடிதண்ணி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் இந்த ஏரியாவில் வந்து ஒரு பொது கழிப்பிட வசதி பெண்களுக்கு கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அடுத்து மழை பெஞ்சால் தண்ணி பூரா ரோட்டில் வரும். தண்ணி ப்ராப்பராக போகிறக்கு ஒரு நல்ல சாக்கடை கிடையாது. லைட் வசதி கிடையாது. முக்கியமாக இந்த முக்கில் வந்து அந்த லாஸ்ட் மேலே முக்கில் வந்து இங்கிட்ட இந்த முக்கில் லைட் கிடையாது. தெற்கதான் இருக்குது. பெண்கள் ரோட்டில் நடமாடுறது ரொம்ப சிரமப்படுறாங்க. குழந்தைகள் ஆகட்டும்.
இந்த இருட்டு அப்படிங்கிறது ஒரு பொது இருட்டுங்க பொது நாய்கள் தான் தெரியல. நாய் தெரியாம நாயை அமைச்சு சில குழந்தைகள்லாம் நாய் கடிச்சிருக்கு. இப்போ தூத்துக்குடியில நடந்த சம்பவத்துக்கு இருட்டுல தானே அந்த பொண்ணு போக போய் தான் பிரச்சனை. இருட்டு அப்படிங்கிறது கரூர் பிரச்சனையில இருந்து ஆரம்பிச்சு தூத்துக்குடி வரைக்குமே அந்த இருட்டுங்கிறது தான் பெரிய பிரச்சனை. வெளிச்சம் இருந்துச்சு அப்படின்னா நிறைய குற்றங்களை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இப்படி இருட்டா கிராமங்கள் இருக்கும்போது தான் அந்த பொண்ணு நேற்று வளாத்தி குளத்துலலாம் அதெல்லாம் சொல்ல முடியாத துயரம். எல்லாமே இருட்டு தான். அதனால பொது மனுக்கள் நம்ம அதிகமாக கொடுத்து திருவிளக்குகள் அதிகமாக வர்றதுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். எங்களுக்கு வந்து இது பின்னாடிமா அங்க இருந்து தண்ணியை இங்க நாங்க கழிச்சு விட்டுருக்கோம். ஓ, இந்த வீடு இல்லாம உங்க வீடு பின்னாடி? அங்க இருந்து முன்னாடி வீடு பின்னாடி சைடுல இருந்து தண்ணி வரக்குள்ள இங்க வந்து கழிக்கணும். அங்க பின்னாடி வீடு இருக்கு, எப்படி கழிக்க முடியும்? அதெல்லாம் வாடகைலாம் கட்ட மாட்டாங்க. வருஷ காலமா சொல்லிக்கிட்டே தான் இருக்கு, இதை செய்யவே இல்லையா. யாரும் மனு கொடுத்தாங்களா? பொது மனு எதுவும் கொடுத்தாங்களா? அது கொடுத்தாச்சு. சொல்றாங்கல்ல அங்க காலனி நல்லா இருக்கு, இங்க நல்லா இல்லன்னு சொல்றாங்கல்ல. வாரங்கெல்லாம் கட்டியா நல்லா கட்டி வச்சிருக்காங்க. இப்போ உள்ள லைட் எரியுதா? இந்த லைட் எரியுதா? எத்தனை மணிக்கு போடுவாங்க? நாங்க தான் போடணும். பக்கத்துல கரண்ட் லைட் எரிக்கலன்னு நாங்க தான் போடுவோம். ஏன்னா இந்த லைன்ல ஃபுல்லா லைட்டா காணும். இது போட்டா தான் அங்க எல்லா பக்கம் எரியும். நாங்களா தான் போடுவோம். யூஸ்வலா அது போஸ்ட்மேன் யாரோ ஒருத்தர்ல வந்து போடுவாரு. மக்களே தான் போட்டுருவோம். நாங்க இருட்டா இருக்குன்னு அதெல்லாம் போட்டுருவோம். நீங்களா போட்டுக்கிடுவீங்க? அத சிண்டெக்ஸ் ரிப்பேரா இருக்குல, அத சொல்லுங்க. மெயின் அதத்தான் சொல்லுங்க. சிண்டெக்ஸ் புரியுது தான் புடிச்சு கூட இப்ப ரிப்பேரா கிடக்கு. அது பார்க்கவே இல்ல. அப்படியே போட 2 வருஷம் கூட தான் இருக்கும். 3 வருஷத்துக்கு மேல. அதுல நல்ல தண்ணி வருமா இல்ல இது அதுவும் கூட நல்ல தண்ணி இங்கேயும் கொண்டுட்டு வர மாட்டேன்ட்டாங்க. கொடுத்தாங்க, அங்க வேண்டாம்னு சொல்லி அதையும் கட்டு விட்டாங்க. அதுவும் இல்ல. அப்ப குடிக்கிறதுக்கு எல்லாமே கேன் தண்ணி வாங்கி கொடுத்தாவோ. நாங்க எங்க செல்லவோ வாங்கிதாவோ தேவையில்லவோ நம்ம அந்த தண்ணியோ குடிச்சுக்கிட்டோம். என்ன செய்ய? சரி, எல்லாரும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நல்ல தண்ணி வந்த இடம் இப்போ தண்ணி இல்லை. இப்போ இடையில பேஞ்சதுனால இவ்வளவு செழிப்பாக இருக்குது. இப்பவும் கஷ்டமாக இருக்குது. இந்த சில நாட்டுகள்லாம் தண்ணி இல்லை. மின்னுக்குட்டி நட்டவனுக்கு விளைஞ்சிடுது. கிழக்க வந்து பச்சையாக இருக்குது. என்ன போடுவீங்க இங்க பயிர்? நெல் பயிர் தான். நெல் மட்டும்தான். வேற எந்த மாதம் செய்ய மாட்டாங்க இந்த ஏரியா மொத்தம். விவசாய கரண்ட் அந்த மாதிரி உள்ள பெனிஃபிட்லாம் இருக்கா? அதான் விவசாய கரண்டெல்லாம் இருக்கு. இல்ல விவசாயிகளுக்கு ஃப்ரீ கரண்ட் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் இருக்கு? அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை. இந்த ஏரியாவில் இல்லை. நம்ம ஏரியா 1 மாதமா தண்ணி கிளம்பி போடுவீங்களா? ஏகப்பட்ட செழிப்பு ஆயிப்போதா. குளத்தண்ணி மலமாவே உள்ளதான் கிடக்கு. நீங்க சுடுகாடத்துக்கே குளத்தை தானே வச்சிருக்கீங்களா? சுடுகாடே எப்படி தூர் வருவாங்க? ஆமா, எல்லா இங்கன்னு இல்லை, எல்லா ஊர்லயுமே சுடுகாடு ஊர்ல எல்லாமே குளத்து கரையில தான். தண்ணி இல்லைன்னா குளத்துக்குள்ள வச்சுக்கிறாங்க, இல்லைன்னா கரையில. அவ்வளவுதான், வேற எங்கேயும் கிடையாது. இல்லைன்னா குளத்து கரையில வச்சுக்கிடுவாங்க, இல்லைன்னா குளத்துக்குள்ள. அவ்வளவு பக்கத்துல இது வந்து ஒரு பெரிய பாலம், 15 அடி அகலம் உள்ள ஒரு பாலம். ஆனா உபயோகத்து இல்லாம இருக்கு. தண்ணி போகாது கீழே. மொத்தமா 50 வருஷமா இந்த பாலம் இந்த இடத்துல இருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது தண்ணி ஒரு போக மாட்டாங்க. அங்கிட்டு வந்து ரோடு தான் மாத்தி போறதாங்க வழி. இதுக்கு ஒரு பாலம் நிரந்தர தீர்வு காண ஆள் இல்லை. எதுனாலன்னு எதுவும் காரணம் சொல்லிருப்பாங்களாமா? எதனால மகளிர் இது உரிமை தொகை தானே வரலன்றீங்க? எதனால வரலன்னு யாருங்க போய் கேட்ட ஒரே ஆன்சர் உள்ள கொடுத்துருக்கோம், ஆக்கிடுவாங்க. ப்ராசஸ்ல இருக்கு. 5000 ரூபா விழுந்துதா? ஒண்ணும் இல்ல, எதுவுமே வரல. அது வந்தா தானே வருமா? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்னென்ன தேவைகள்? போஸ்ட் மாற்றணும், தேங்காய் வச்சிருந்தாங்க, அது உடஞ்சிச்சு. ஆனால் திருப்பி வைக்கவும் இல்லை, எடுக்கவும் இல்லை.
அப்படியே விட்டுட்டாங்க தண்ணிக்கு. ஆனால் அடுத்த மாசம்லாம் இங்கே தண்ணி ரொம்ப போட தண்ணியே கிடைக்காது. இந்த ஓடவே கழிக்க பாருங்க, கொசு ரொம்ப வாட்டர் டேங்க் இருந்து எடுத்துட்டாங்களா? யாருமே அதான் அந்த ஓட்டி டயர் யாரும் கண்டுக்கல. அந்த இடத்துல தண்ணியும் போகக்கூடாதுன்னு மறைச்சிட்டாங்க. அப்படிங்களா? அந்த இடத்துக்காரங்க தண்ணியை மறைச்சிட்டாங்க, இப்படி போகக்கூடாது. இந்த ஓட கெட்டி நெட்டுக்கு மேக விட்டுருங்க. எனக்கு செவருக்கு பாதிப்பா இருக்கு. நான் 2 தடவை 3 தடவை பூசியிருக்கேன். தண்ணி அப்படி உள்ள வந்து செவரெல்லாம் வம்பா போச்சு. அதனால இப்ப அந்த பையன் மலையை பார்க்க ஓட கட்டி நாங்களும் எழுதி கொடுத்து சொல்லிக்கிட்டு வரையிலெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் அதை எடுத்துக்கிட்டே மாட்டுக்காங்க. நாங்களா சரி வீடு கட்டையில் போடலாம்னு நீங்கள் போடக்கூடாது, காங்கிரீட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயமா இருக்கலாம். மழை பெஞ்சாலும் பார்த்தா போடுறது பயமா தெரியும். மழை நேரத்தில் டப் டப் இருந்து வெடிக்கலாம். அதான் முக்கியமாக இதுதான் தேவை. சாக்கடை கிடையாது, இந்த பக்கம் கிடையாது, இந்த பக்கம் கிடையாது. பாப்பா, நாங்க தமிழக வெற்றி கழகத்துல இருந்து வர்றோம். தவணை கிராமத்துல ஸ்கூல் பசங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? ஸ்கூல் வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் எங்களுக்கு பஸ்ஸு வந்து 7:45 வந்துடுது. அதனால எங்களுக்கு அந்த பஸ்ஸை விட்டால் இன்னும் 9 மணிக்கு தான் பஸ் வருது. அதனால நாங்கள் அந்த 7:30 பஸ்ஸுக்கு போனால் 1 மணி நேரம் முன்னாடியே ஸ்கூலுக்கு போகிறோம். அந்த பஸ்ஸை விட்டால் ரொம்ப லேட் ஆகுது. ஓஹோ, அந்த 7:30 பஸ்ஸை விட்டா நமக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் மிஸ் ஆயிரும். அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு இருக்கு? அதுக்கடுத்து 9:30 தான் இருக்கு. அதனால லேட் ஆயிடும். ஒரு பீரியட் முடிஞ்சிடும். 10 மணிக்கிட்ட தான் ஸ்கூல் போக முடியும். அப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் இருக்கு. சரி சரி சரி. வேற என்ன பிரச்சனை? டியூஷன் விட்டு நாங்க நைட்டு போல எங்கிட்டு வந்தோம்னா தெருல வந்து லைட் இல்ல, ரொம்ப பயமா இருக்கு வர்றதுக்கு. அதனால எங்களுக்கு பஸ் வசதியும் லைட் வசதியும் வேணும். சரி, விஜய் அண்ணாட்ட சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணி தருவாங்க. எங்களுக்கு பஸ் வசதியும் லைட் வசதியும் வேணும் விஜய். பண்ணிடுவோம், கவலைப்படாம இருக்கு. விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே பெண்கள் பாதுகாப்பு தான் முதல்ல உறுதி செய்யப்படும். அதனால நீங்க கேட்ட மாதிரி பஸ் வசதி, லைட் வசதி எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. கவலைப்படாம இருங்க, சரிங்களா? சரி. ஆச்சி, சவுண்ட் அங்க பார்த்து சொல்லுங்க. ஓட்டு யாருக்கு போடுவீங்க? விஜய்க்கு. சின்ன என்ன சின்னம்னு தெரியுமா? பெட்டியில விசிலு. சரி, வெரி குட் ஆச்சி, வாங்க.